பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். இந்த நாளின் செய்தியாக தேவன் பேசுவதை கேட்டல் என்றும் தலைப்பின்களாக நாம் படிக்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியார் மூலமாக பேசுகிறார். நீங்கள் நாளும் வேதத்தை படிக்கும்போது அந்த வேத எழுத்துக்கள் தேவன் சொல்லிய வார்த்தை, தேவன் நம்மளோடு பேசுவதுதான் அந்த வேதம் வாசிக்கும் போது அதை நீ உணர்வீர்கள். ஆனால் அங்கே நாம் வாசிக்கும் போது சாமுவேலுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்று பார்க்கும்போது, சாமுவேலை விட ஏலியின் குமாரர்கள் ஓப்னியும் பினிகாசும் வயதில் மூத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை சாமுவேல் தன் முன்னோடியாக கருதவில்லை. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அங்கே ஓப்னியும் பினிகாசும் அங்கே வருகிற விசுவாசிகளிடம் சிறந்த பொருட்களை பற்றி கொண்டார்கள். அங்கே வந்த பெண்களோடு அவர்கள் தவறாக நடந்தார்கள். சாமுவேலோ அவருடைய தேவ ஜனங்களோடும் தயவு பெற்றிருந்தார். தன் துன்மார்க்கமான குமாரர்கள் தவறு செய்வதை பற்றி எதுவுமே செய்யாதிருந்த அந்த ஏலி ஒரு தீர்க்கதரிசி கடிந்து கொண்டார். அங்கே ஏலியுடைய வம்சம் அழியும் என்றும் அவருடைய 2 குமாரரும் ஒரே நாளில் இறப்பார்கள் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த சத்தியம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுக்கும். அங்கே தனக்கென்று தேவன் நல்லதொரு ஆசிரியரை தெரிந்து கொள்ள சொல்லி சொன்னார்கள். அங்கே சிறுவனாகிய சாமுவேல் கூடாரத்திலே படுத்திருந்தான் ஒரு நாள். அங்கே அந்த நாளிலே சாமுவேல் அங்கே சாமுவேலே சாமுவேலே என்கிற ஒரு சத்தம் கேட்டது. ஏலிதான் தன்னை கூப்பிடுறான் என்று சொல்லி நினைத்து அவன் ஏலியிடம் ஓடினான். பொதுவாக ஏலியை தவிர அங்கே வேறு யாருமே அங்கே அவனை கூப்பிடுவதில்லை. அதற்காக அவன் ஓடியிருப்பான். ஒருவேளை அந்த ஆலயத்திலே ஏலியை மட்டும்தான் இருக்கிறார், அவர்தான் கூப்பிடுறான்னு சொல்லி அங்கே சாமுவேல் ஓடினான். தேவன் ஒரு தகப்பனை போன்று பணிவோடு அவன் நினைத்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நம்முடைய தேவன் அழைக்கிறார். ஒரு பணிவோடு என் மகனே மகனே என்று சொல்லி அழைக்கிறார். அப்படிதான் அங்கே சாமுவேலை ஆண்டவர் நிச்சயமாக அழைத்திருப்பார். வெவ்வேறு வழிகளே மனிதனுடைய தேவனுடைய அழைப்பை கேட்கிறார்கள். ஆனால் சாமுவேல், அங்கே ஏசையா, அங்கே எரேமியா என்று அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை போன்று தேவனுடைய குரலை அவர்கள் நேராக பெறாதனால் அதனுடைய காதில் கேட்க முடியவில்லை. ஆனால் காதால் கேட்கும்போது நம் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு அதிக ஒரு அழைப்பு, அந்த தேவனுடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் ஆவியார் மூலமாக அங்கே பெற்றோர் மூலமாக பேசலாம், ஒருவருடைய ஆசிரியர் மூலமாக நாம் பேசலாம். ஆனால் இங்கே சாமுவேலை அழைத்த ஒரு தேவன் ஊழியத்திற்கென்று முழு நேரமாக அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை என்னையும் அழைக்கிறார், நம்மளோடு பேசுகிறார். சாமுவேலை அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலையிலே பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? பிரியமான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் சாமுவேலே சாமுவேல் அழைத்த தேவன் இந்த காலையிலே உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்கள். சாமுவேலுடைய வாழ்க்கையை மாற்றிய தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அங்கே மாறினார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாரா?